ஹலோ கைஸ், வெல்கம் டு பாஸ் கேமர்ஸ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ என்ன கேம் பிளே பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா, ஸ்கேரி டீச்சர் 5வது எபிசோடா போட போறோம். இனிமேல் இந்த வீடியோக்கார லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா இத்தனை நாள் வீடியோ போலிங் கேட்டீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு கைஸ். சரி வாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கேரி டீச்சர்ட்டை கடுப்பேற்றுவோம். அந்த கிளவிக்கு இன்னைக்கு இருக்கு கைஸ், கிளட்டு மூதேவி. நான் உள்ள வரேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா, என்ன எபிசோட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா, Chapter 2 Misty turns transparent. Okay, Misty is all excited to decorate Christmas. Oh guys, அந்த கிளவி கிறிஸ்மஸ் ட்ரீயை வச்சிருக்காலாமா, அதை வச்சு ஏதாவது ஃபன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நம்ம ஃபன் பண்ண போகிற அவளை கடுப்பு தான் இருப்போம். ஓகே, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இன்னும் கிளவி ஏதோ ஓய்ச்சு கொண்டு போயிட்டு இருக்கிறான். ஏய் சனியை முடிச்சோலே, ஏன்னா திருடிட்டு போயிட்டு இருக்கிறேன். இவளுக்கு திருடுற தவிர வேறு வேலையே இல்லை போக தெரியுது. சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்னைக்குமே கடுப்பு ஏற்றுறது தான் இவளுக்கு வேலை. அதனால தான் நம்மளே உள்ள ஸ்ட்ரெயிட்டாக இறங்கிடுவோம். என்ன பண்றா, என்னென்னமோ ஊத்தி பண்ணிட்டு என்னமோ ஊத்தி ட்ரீ ஹவுஸ் அந்த கிறிஸ்மஸ் ட்ரீல கட்டி விட்டா. சரி வாங்க, நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். தெரியுமா, வாங்க என்ன பண்ணுவோம்னா, முதல்ல அந்த டோர் ஓப்பன் பண்ணி முதல்ல அவளுக்கு கீழே உழுகணும் கைஸ். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கயிறு தேவைப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கயிறு வந்து செட்டில் தான் இருக்கும். இந்த செட்டில் தான், இங்கே தான் கைஸ் இருக்குதா, இங்கே தான் இருக்கும். கிளவி எங்கேயோ போயிட்டு இருக்காளா, என்ன பண்ணிட்டு இருக்கோ, புக்கு படிக்கிறான். தூங்குறா. இதுதான் நமக்கு நல்ல சமயம். கிளவி கீழே தான் இருக்கான். நம்ம அந்த கேப்பில் மேலே போய் இன்னொரு ஒரு பொருள் இருக்கு, அதை போயிட்டு வரணும். அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளவி மேக்கம் ஐயால இல்லா ஆடுறான், நான் ஷாக்கிச்சான்றான். சரி பார்த்தீங்கன்னா மேலே வந்து அந்த கிளவி ட்ரெஸ்ஸு ரூமில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே அந்த கிளவி வந்துட்டு இருக்கிறா கைஸ். அது கிளட்டு மூவி இது மேலே இது வந்துடாத. என்னடா பக்கத்தில் இருக்க மாதிரி தெரியுது. இங்கே கீழே தான் இருக்கான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஏதோ பொருள் இருக்குமே, காணுமே. காட், இந்த பீரோவில் தான் எங்கேயும் இருக்கும். எங்கே இதுலேயும் இல்லை. சரி ஓகே டன். 2 பீரோவில் இல்லை, 3வது இது கடைசி இங்கே ஒரு பீரோ இருக்குது. ஒருவேளை மேலே கீது ஒழிச்சு வச்சிருப்பாளோ, இல்லையே காணுமே. ஒரு இதுக்குள்ளே இருக்குமோ? இதுக்குள்ளே தான்டா இருக்கும். ஓகேங்க, பார்த்தீங்கன்னா நம்ம இதை எடுத்தாச்சு. இப்போ இதை கொண்டு போய் அந்த டேபிளில் செட் பண்ணணும். கிறிஸ்மஸ் ட்ரீயில் ஹால் கீழே வச்சுருக்கான் அந்த கிளவி. அந்த கிறிஸ்மஸ் ட்ரீக்கு பக்கத்தில் ஒரு டேபிள் இருக்கும், அதில் செட் பண்ணி இதில் கொஞ்சம் சேவலில் பொடியெல்லாம் போடணும். மேலே வரலாம் கீழே வரலாம். இங்கே வடிவ புக்கு படிக்க ஆரம்பிச்சிட்டா கிளவி. இந்த பொருள் ஒன்று தேவைப்படும், அப்புறம் அதுவும் தேவைப்படும். ஓகே, இதை பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டு சீக்கிரமே செட் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து மேலே வைக்கணும். இது மேலே இங்கே தான் வைக்கணும். வச்சுருவோம். எங்கடா கிளாஸு மேலே இருக்குது. சரி நம்ம ஒயர் செட் பண்ணி விட்டுருவோம். இங்கே ஒயர் ஓகே கைஸ், ஒயர் செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது மேலே நம்ம கொண்டு வந்து 2 பொடியை ஊற்றுவோம். ஒன்றா போட்டாச்சு. அடுத்தது தேன் மாதிரி இருக்குது கைஸ், கிளாண்ட் ப்ளஸ் வேணும். சரி ஓகே, அதை ஊற்றினா பச்சை கலரில் மாறிடுச்சு. இப்போ வந்து நம்ம கயிறை வச்சு கட்டி விட்டுருவோம். இந்த பொண்ணு, ஓ மை காட் கைஸ், இந்த பொண்ணை வச்சு நம்மளை மாக்கிட்டானுங்க. ஓகே சரி, கட்டியாச்சு. சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு கிளம்பிடுவோம். ஐயால வாடி இல்லை, இன்னைக்கு இருக்குது உனக்கு. போன எபிசோடில் கிறிஸ்மஸ் தாத்தாவே கடத்துற, இந்த எபிசோட் உனக்கு வச்சிருக்கேன்டி ட்விஸ்ட்டு. இங்கே கிளம்பி வரான். வந்துட்டான் அந்த சைடு லெஃப்ட் சைடு வந்துருக்கான். நம்ம வந்து நேர்லேயே பார்ப்போம், லைவாக பார்ப்போம் அவளுக்கு என்ன நடக்குதுன்னு. வரான் சீக்கிரம் போய் தொலையாண்டி பிசாசு போ. இதுவாக போகிறான். நீ வேற எங்கேயும் போயிட போகிறா கைஸ். இல்லை நேரம் அங்கே தான் போகிறான். போ இன்னொரு அவ்வளோதான் கைஸ். கட்ஸ்க்கு ஆரம்பிக்க போதே உள்ள போயிட்டான். என்ன பார்க்குறான், இவனை கண்டுபிடிச்சிட்டாலோ. கிறிஸ்மஸ் ட்ரீயை பார்த்து ஏதாவது பேசிட்டு இருக்கிறா. அரை மெண்டல் என்னடியாச்சு உனக்கு. போனா அவ்வளோ கட்டி போடுங்க ஐயா, பட்டாசு சுத்த விட்டாங்க. என்னாச்சுடா, அவளே செலைய மாட்டாங்க, அவளே ஸ்டாச்சுவா மாறிட்டா. நான் இப்படி ஒரு ட்விஸ்ட் நான் நினைச்சு பார்க்கல. சரி நெக்ஸ்ட் டைம் ஆச்சு அவளை போட்டு சாவடிக்கிற மாதிரி பண்ணலாம், பரவாயில்ல பார்ப்போம். நெக்ஸ்ட் எபிசோட் நெக்ஸ்ட் லெவல் என்னன்னு பார்ப்போம். இந்த பார்த்தீங்கன்னா அடுத்த சாப்டர் பார்த்தீங்கன்னா வின்டர் ஃப்ளைட் இல்லை கைஸ், இது இல்லை. நம்ம சாப்டர் 2லேயே ஜிஞ்சர் பிரெட். ஆமாம் ஓகே கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டெடி பியர் இருக்குமாம்மா. அந்த டெடி பியர் வச்சு நம்ம இதை பண்ண போகிறோம். மேக்கே ஜிஞ்சர் பேட் மேனியா லிஃப்டர் அப்போட்டே மேக்கிங் ஜிஞ்சர் பேட் உமன்ஸ் இயர். இவ்வளோ சாப்பாட்டாலே நம்ம அடிக்க போகிறோம் அப்படியே சொல்லி பார்ப்போம். என்ன வச்சிருக்காளே, லாட்ஸ் ஆஃப் கேஷ், என்னென்னமோ வச்சிருக்காங்க. வீட்டில் கொஞ்சம் எல்லாமே டிஃப்ரெண்டாக இருக்கு. ஒரு டெடி பியர் இருக்கு. ஓகே, அதை என்ன பண்ணுறா, என்னமோ ஒட்டுறாள் கேஸ். இதை வந்து ஆன் பண்ணிருக்கோம் அவள் தெரியுது. ஓகே டன். சனியம் பிடிச்சவளே. ஓகே கேஸ், அந்த டெடி பியரில் ஒட்டினதை எடுத்து வந்து அந்த கிளவியோட தொடியில் ஒட்டணும். அப்போனா தான் அவன் அட்டாக் பண்ணும் அந்த ஜிஞ்சர் பிரெட். ஜிஞ்சர் பிரெட்டுங்கிறது ஒன்றும் அவ்வளோ பெருசெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரெட்டு, இந்த பண்ணை வந்து ஹீட் பண்ணுற ஒரு பொருள், அதான் ஜிஞ்சர் பிரெட்டு.
இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஜிஞ்சர் பெட்டை ஆஃப் பண்ணிட்டு டெடி பேர் பார்த்தீங்களா, இந்த டெடி பேர் வந்து நம்ம அது மேலே இருக்கிற அந்த எடுத்து வந்து அது என்ன சொல்லுவாங்க, அது பேர் வந்து ஸ்ட்ராங்லிங் மிஸ்டர் ப்ரெஸ் தான். இது என்னமோ ஸ்டிக்காக கைஸ், பேர் என்ன தெரியல. இதை வந்து நம்ம அந்த கிளவியோட இதில் வந்து வைக்கணும், ஒட்டணும். இப்போ இந்த கிளவி பார்த்தீங்கன்னா இங்கே மேலே இங்கேருந்து வராலாம் ஐயால. இப்போ வந்து நம்ம க்ளூ வேணும். அவள் இருக்க ரூமில் தான் க்ளூ இருக்குது, அந்த க்ளூ எடுத்து போய் நம்ம ஒட்டணும். அவள் வேற போயிட்டாயா. இந்த க்ளூ பார்த்தீங்களா, இந்த க்ளூ எடுத்துகிட்டு போய் அவள் துணியில் ஒட்ட வைக்கணும். ஒட்ட வச்சிட்டோம்னா அவளுக்கு ஜிஞ்சர் பெட் வந்து அவளை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஜிஞ்சர் பெட்டுங்கிறது பார்த்தீங்கன்னாக்க அந்த பண்ணு ஹீட் பண்ணுறது தான். ஆனால் அதுக்கு வந்து ஒரு சிப் போட்டு கொடுத்துருக்காங்க, அது என்னன்னு தெரியல, எனக்கு தெரியல. நம்ம வந்து சமயக்கட்டு வழியாக உள்ளே போயிடுவோம். ஏன்னா அவள் போய் அங்கே உட்காந்துட்டா வேலைக்காகாது. இங்கே வெளியே போகிறான் சூப்பர். இந்த டைமில் போய் மேலே போய் ஒரு துணியில் போய் ஓடிட்டு வந்துடலாம். ஓடுறான் இங்கடா. இந்த ட்ரெஸ் ரூம், இதுதான் அவளோட ட்ரெஸ் ரூமு. இதுக்குள்ளே போய் தான் எங்கே துணி இங்கே தான் இருக்கான். இங்கே வச்சுக்கான். ஒட்டி விட்ருவோம். ஃபஸ்ட்டு க்ளூவாக போடுவோம், அதுக்கப்புறம் அதை ஒட்டி விட்ருவோம். அதுக்கப்புறம் அவள் போட்டு வந்தோன்னா அவளை போட்டு பிரித்து மேய்ஞ்சிடும். ஓகே, என்னடா பாப்பா கட்சி ஆரம்பிக்கிறது பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க. நீ எங்கே போகிறாவே? ஏய் சனியை முடிச்சாலும் எங்கடி போயிட்டுருக்க? உள்ளே வந்துட்டு இருக்கிறாங்க. சரி வந்து நீ ஸ்கேன் ஆரம்பிச்சிடும், பார்ப்போம். ஆரம்பிச்சு வச்சுட்டான். இன்னைக்கு கிளவிக்கு இருக்குடும். என்னடா விஜய் பெட் எதுவுமே பண்ணல. விஜய் பெட் என்ன வாயை பழக்கலாம். போடு மொய்யா போடு. இன்னைக்கு கிளவி எத்தனை திருட்டு என்கிட்ட இருந்து என் ஃப்ரெண்ட்ஸ் என்னடா ஜிஞ்சர் பெட்டர் அவளே பிரெட் போட்டாங்க. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை, அவள் இப்படி காணாம மாறுவான்னு. சரி அடுத்த எபிசோட என்ன பண்றாங்க பார்க்கலாம் வாங்க. ஓகே, இவனுக்கு வேற ஆவணம் ஆஃபர் விட்டுக்கிறானு, எங்கேயும் சல்லி பைசா இல்லை. சரி போவோம். ஸ்கேர் டீச்சர் 3D தான். வாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வின்டர் ஸ்பெஷல் ப்ளே பண்ண போகிறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் டு கிராக்கர்ஸ். ஓகேங்க ஐயால ஃப்ளைட் டு கிராக்கர்ஸ் ஆமா. ஃபயர் கிராக்கர்ஸ் ஃபார் இயர்ஸ் ஷூட் பிகம் ஸ்பாட் ஆஃப் ஃபயர் ஒர்க் ஆக்ஷன். ஓகே, இதில் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா நமக்காக அந்த கிளவி அந்த ஃபயர் ஒர்க்ஸ் பட்டாசு ராக்கெட்டு, அந்த ராக்கெட்டை வச்சு நமக்கு வந்து ட்ராப் செட் பண்ணுறாலாமா. நம்ம வந்து அந்த ட்ராப்பில் வந்து அவளை மாட்டிட்டு போகிறோம். அதுதான் வேற ஒன்றும் இல்லை. சரி அதை வந்து செட் பண்ணிட்டான். 12 மணிக்காட்ட ஆட்டோமேட்டிக்காக மேலே போய் வெடிக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்கோம். சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தின்னுட்டு பார்த்தீங்களா, அதை வச்சு தான் ட்ராப் வைக்க போகிறோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பொருள் தேவைப்படணும், கயிறு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ளூ, அவ்வளோதாங்க. இது 2 தான் தேவைப்படும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ரோப் பண்ணிக்கணும். ரோப் பார்த்தீங்கன்னா எப்பயுமே இங்கே தான் கீழே செட்டில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே என்ன ஜூஸ் பாட்டில் இருக்குது. ஓகே நம்ம எனர்ஜியை குடிச்சுக்குவோம். அவ்வளோதான்டா. ஓகே கேஷ் என்ன கிளவி மேலே காலம் தனியாக பிடிச்சாலும் ஏனில் ஏறினா என்ன ஆயிருக்கும், துரத்திட்டு வந்துருப்பான். ரோப்பு என்றைக்குமே செட்டில் தான் இருக்கும். எங்கே ரோப்பை காணும், ரோப்பு இங்கே இருக்கா ரோப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம க்ளூவாக தான் கண்டுபிடிக்கணும். அதுதான் எங்கெங்கேயும் வச்சுருப்பானுங்க. ஒரு டைம் பார்த்தீங்கன்னா கீழே வச்சுருப்பானுங்க, ஒரு டைம் பார்த்தீங்கன்னா இந்த கிளவி புக் ரூம் படிக்க எடுத்து வச்சுருப்பானுங்க, இன்னொரு டைம் பார்த்தீங்கன்னா மேலே எங்கேயும் வச்சுருப்பானுங்க. இந்த மாதிரி ரூமில் எனக்கு எங்கேயும் பார்ப்போம். இதுக்குள்ளே இருக்குமா? இல்லை இதுக்குள்ளே இருக்காது. இதுக்கு ஆப்போசிட் ரூமில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு ஆப்போசிட்டுங்கிற ரூம் இருக்குது, பெருசாக ஹோல்ஸ் தானே கிடைக்கும். அப்படி இல்லை, அங்கே பாருங்க, அங்கே ஒரு ரூம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரூமில் இருக்கும். போவோம். தனியாக முடிச்ச கிளவி புக்கு படிக்கிறாளாமா. நீங்கள் புக்கு நம்ம நிம்மதியாக படிக்க விடாமல் இன்னைக்கு வந்து நான் டார்ச்சர் பண்ணிட்டு க்ளூ கிடச்சிச்சிடா ஐயா இருடி, இன்னைக்கு உன்னை பறக்க விட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போய் இந்த க்ளூவை போட்டு ஒட்டி விட போகிறோம். அவள் திங்கிற பண்ணுற ஒரு சாப்பாடு இருக்கும். அந்த சாப்பாட்டில் வந்து கைத்தை கட்டி அங்கே கட்டணும். அதுக்கு முதல்ல போய் ராக்கெட்டில் முதல்ல கை கட்டிட்டு வரணும். ராக்கெட் இங்கே இருக்குது. ஓகே கட்டிடுவோம். கட்டியாச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம இதை அப்படியே கொண்டு போய் அவன் சாப்பிட்ற இதில் போய் போட்டுடலாம். அந்த கைத்தை அதில் போட்டு அப்படியே க்ளூவை போட்டு அப்பி விட்டு வந்துடுவோம். ஆனால் அதுக்கப்புறம் க்ளூ எடுத்துகிட்டு போகிறோம். கை தொட்டோன்னு வச்சுக்கோங்க, கை மிஸ்ஸிங் ஆகிடும். அதனால் க்ளூவை போட்டோம்னா கை மிஸ் ஆகாது, அப்படியே கப்புன்னு பிடிச்சிக்கும். அப்படியே அவ்வளோ ராக்கெட்டோட பறந்து போவா. அதுதான் எனக்கு வேணும். ஓகே இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ வேறு டான்ஸ் மூமெண்ட்டில் போட்டு வந்துட்டா என்னமோ டவுன் சாங்ஸ் மேலே கேட்குதுக்கே செம்மையாக இருக்குது மியூசிக்கு. சாக்குச்சி என்ன மியூசிக்னே தெரியுது. இந்த கிளைக்கு மேலே தனியாக ஸ்பெஷல் மியூசிக் வச்சுருக்காங்க. சரி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இன்னும் கட் ஸ்கேன் ஆரம்பிக்கல. ஆரம்பிங்கடா, நான் வெளியே வந்துட்டேன்டா. ஆரம்பிச்சு வச்சுடா. அவ்வளோதாங்க. கையை விட்டா மாட்டிக்கிட்டா ஃபயர் பற்றி வச்சு பறக்கிறான். இன்னும் எவரும் பறக்காமல் இருக்கான். ஒய்யால போ. ஓ வை காட், ஐயோ போவா கைஸ். போடு ஏன்னா கிளவி உடைய பார்க்குதுடா. ஓகே கிளவி வந்து நம்ம நல்லா கணிப்பியாச்சு. ஓகே அது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் லெவல் அவளை என்ன டார்ச்சர் பண்ணான்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன லெவல் ப்ளே நவ். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வின்டர் தான். வின்டர் 2023. ஆனால் இன்னைக்கு 2025டா. ஸ்டோரி ஆஃப் ஸ்னோ பாலர் கைஸ் புரிஞ்சிருச்சு. ஸ்டோரி ஆஃப் ஸ்னோ பாலர், ஸ்னோ ப்ளவரா ஸ்னோ பாலரான்னு தெரியலையே, ஸ்னோ ப்ளவர். ஓகே
Mystery berries kids are the snow with hair. Snowball supply the snowball to the take revenge. Guys, இதில் என்ன சொல்லணும்னா கிளவி வந்து ரிவெஞ்ச் எடுக்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்னோ பவுலர் வச்சுன்னா அதை வச்சு நம்மளை அட்டாக் பண்ணிடுவோம் அந்த கிளவி. அதனால் நம்ம அவளுக்கு அட்டாக் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா வின்டர் ஸ்பெஷல் ஆரம்பிச்சா அதனால் வந்து நம்மளாம் ஜாலியாக விளையாண்டுருக்கோம். அது இந்த கிளவிக்கு இந்த பிடிக்கல. அதனால் அந்த ஸ்னோவே என்ன பண்ணுறான்னா வெளியே தள்ளி விட்றான் வீட்டில் இருந்து. அந்த கிளை வெளியே தள்ளினோடனே அவன் மேலே நம்ம கோவத்தில் அடிக்கிறோம். ஏன்டி ஸ்னோ மேலாம் கெடுக்கிற அப்படின்னு சொல்லி அந்த கோவத்தில் வந்து என்ன பண்ணுறான்னா நம்மளை அப்படியே தூக்கி தலை விட்டு அப்படியே பண்ணி மாட்ட வச்சுட்டான் ஸ்னோவில். நம்ம அதனால் அவளுக்கு ரிவெஞ்ச் பண்ண போகிறோம். எந்த டிராக்டர் வச்சு நம்மளை மாட்ட வச்சாலும் அதே டிராக்டர் வச்சு அவளை மாட்டாக்க போகிறோம். அதுதான் வேற ஒன்றும் இல்லை. அதுக்கு வந்து நமக்கு என்னென்ன பொருள் தேவைப்படும் பார்த்தீங்கன்னா ஒரு டிராக்டரோட சாவி, அதுக்காக பார்த்தீங்கன்னா என்ன தேவைப்படும்னா ஒரு தொடப்பக்கட்டை கைஸ். ஆமாம், ஒரு தொடப்பக்கட்டை தேவைப்படும். அதெல்லாம் எங்கேயும் எனக்கே தெரியல கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சாவி வேணும். அந்த சாவி பார்த்தீங்கன்னா இந்த மேலே ஒரு ரூம் வச்சுருப்பான். அது வந்து நமக்கு சேர் வேணும். ஓய்யா சேர் இங்கே தானே இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அவள் ட்ரெஸ் வைக்க ரூமில் எதாவது மெயினான பொருள் எல்லாமே அவள் ட்ரெஸ் வைக்க ரூமில் தான் ஒழிச்சு வைப்பான். அது எனக்கு எப்போதே தெரியும். நான் இங்கே இதான் அதோட ட்ரெஸ்ஸிங் ரூமு. இங்கே வந்து சேரை போட்டு நம்ம மேலே ஏறி பார்க்க போகிறோம். இந்த பீரோ மேலே தான் வச்சுருப்பா. வேற எங்கே போகிறா? அவளுக்கு அந்த அளவுக்கு ஆயிட்டாதே. ஓகே, இங்கடா சேர் உட்கார மாட்டேங்குது எங்கேயுமே. டோர் தான் சாத்துது. இதை தூக்கி போட்டுருவோமா? இதை தூக்கி போட்டுடலாம். இல்லை தூக்கி போட்டுருவோம். இல்லை தூக்கி போட்டுருவோம். ஒய்யால போட்டோம்டா. இப்போ பாடுற அப்படி மேலே ஏற எங்கடா டிராக்டர் வைக்கான். அவளை கிழட்டு மூவி டிராக்டர் எங்கே ஒளி வச்சிருக்கேன். ஆனால் ஒய்யால அங்கே ஒளி வச்சிருக்கியா? அவளை சனியை முடிச்சோலே எங்கடி ஒளி வச்சிருக்கே? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போய் டிராக்டர் சைடு பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா தொடப்பக்கட்டை வேணும். அது வந்து வீட்டில் பேஸ்மெண்ட்டுக்கு தான் ஒளி வச்சிருக்கான். சனியை முடிச்சுவேன். சரி அண்ணா அழகாக இருக்கேன். இன்னைக்கு பார்த்து இவ்வளோ அழகாக இருக்கேன். சரி கேள்வி சூப்பராக இருக்கேன். சரி ஓகே. ஏன் பார்த்தீங்கன்னா நான் போய் முதல்ல தொடப்பக்கட்டை கீழே தான் ஒளி வச்சிருக்கேன். அந்த கிளவி தொடப்பக்கட்டையை பேஸ்மெண்ட்டில் இங்கே மேக்கப் போட்டுருக்கா கிளவி. ஐயா இறண்டி இங்கே தொடப்பக்கட்டை. இங்கே இதுதான் தொடப்பக்கட்டை. இதை எடுத்துகிட்டு போயிடலாம். இதுதான் அதான் எதுனே தெரியும். அங்கே இருக்கும் அதுதான். இதுதான் வந்து இது மெஜிஷியன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அதிகமாக. இதுக்கெல்லாம் அப்படியே உட்காந்து பறந்து போவாங்க. ஆனால் அது மாதிரி நான் பார்த்ததில்லை. பொம்மை படத்தில் பார்த்துருக்கேன். சோட்டா பீம். யார் யாருக்கு சோட்டா பீம் பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்கய்யா. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே நீக்கி வெளியே போய் தொடப்பட்டை இங்கே தான் வைக்கணும். ஆனால் இங்கே எதுக்கு வைக்கணும்னு எனக்கு தெரியல. இது என்ன காரணத்துக்கான அது தெரியல. இப்போ போய் டிராக்டர் போய் சாவி போட்டு அன்லாக் பண்ணி விட்டுருவோம். ஓகே, என்னடா டிராக்டர் அவ்வளோ பெருசாக இப்போ சின்னதாக தெரியுது. ஓ மை காட், அவன் கூட சின்ன டிராக்டர் கூட ஏமாற்றிட்டாங்க. சரி பரவாயில்ல. ஓகே, அவ்வளோதான் ஃபினிஷிங். இப்போ நம்ம வெளியே போயிடலாம். அதுக்கப்புறம் அந்த கிளவிக்கு இது ஸ்கேனிங் நடக்கும்போது பார்ப்போம். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். கிளவி எங்கே இருக்காளே? அலே சனியை முடிச்சாலும் எங்கடி இருக்க? ஓகே, கரெக்ஷன் ஆரம்பிச்சிருச்சு. நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, பனியை பெருசாக ஒரு ஸ்னோ பால் ஊட்டிட்டு போய் அவளை அப்படியே போய் அவள் தள்ளிட்டு போகிறான்னு நினைக்கிறேன். அதுதான் நடக்க போகுது. இருடி கிளவி வாங்கிக்கோடி. மாட்டினியா? ஓகே, இது மாதிரி ஃபன்னான வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். மறக்காம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோ முடிக்கிறேன். டாடா பை பை. லவ் யூ கைஸ். see you. மறக்காம அந்த லைக் ஷேர் கமெண்ட் அதை மாதிரிலாம் பண்ணிருக்கேன்.